Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1006 பார்ட் 2. ஓபன் பண்ணா குயின் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் சுட்டு அந்த வைரஸ தாறுமாற பரப்பி விட்டுட்டு இருந்தால ஒரு 2 பேர்த்த சுட்டுட்டு சும்மா விட்டாலே அது கண்ணா பின்னான்னு பரவும். இல்ல இவன் ஒரு சைடு தாறுமாற சுட்டு என்ஜாய் வேற பண்றான். அந்த வைரஸ் அவங்க உடம்புல பரவி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆவாங்கல்ல, அந்த டைம் பயங்கரமா அவங்களுக்கு குளிருது. அதையே தாங்க முடியல. இதுல பிரெயினை வேற அஃபெக்ட் பண்ணுதா, சோ ஒண்ணுமே பண்ண முடியல. பத்தல எனக்கு பத்தலன்னு சொல்லிட்டு இன்னும் காட்டுத்தனமா சுட ஆரம்பிச்சிருவான். இப்ப அவன் சுடுறது பாத்தீங்கன்னா சாம்ராய்ஸ் மேல மட்டும் பட்டா பரவாயில்ல, அவன் ஆளுக மேலேயே பட்டவனே அவனுக்கு என்னடானா இழிச்சுக்கிட்டே கேட்பானுங்க, சாமா குயின் சாமா ஏன் எங்களை சுடுறீங்க, நாங்க உங்களுக்கு அடிதான சண்டை போடுறோம்னு ஏன் இழிச்சுக்கிட்டே பேசுறானுங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் அந்த டெவில் ஃப்ரூட்டோட பஞ்சாயத்து. சரி, ஆனா அவனுக்கு ஆளுகளும் மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. உங்களால மேக்சிமம் என்னடா பண்ண முடியும், சிரிக்க முடியும், அவ்வளவுதானே. சாகுங்கடா சாகுங்க, நீங்களும் எல்லாத்தோடையும் சேர்ந்து சாகுங்க அப்படின்னு மொத்தமா சுட்டு தள்ளிட்டு இருக்கு மூதேவி. இந்த மாதிரி டைம்ல தான் என்ன பண்ணுனா சாம்ராய்ஸ் எல்லாருமே ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், அவனே அவங்க ஆளுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ஒருச்சிக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே, எவன் செத்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, நாங்க பொழைச்சா போதுங்கிற மாதிரி அந்த வைரஸால அஃபெக்ட் ஆகி இவங்களை அட்டாக் பண்ண வரவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுவானுங்க. இங்க நம்ம ஆளுகளுக்கு தான் என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா சாம்ராய்ஸ கொல்லவும் முடியாது, அவங்கள தொடவும் முடியாது. அட்லீஸ்ட் தொட்டு அடிக்கிற மாதிரி இருந்தா கூட எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம ஈஸியா அட்டாக் பண்ணிடுவாங்க. தடுத்து நிறுத்துறதுக்குள்ள படாத பாடுபடுவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, யாரையும் கொல்லக்கூடாதுன்னு இருப்பாங்க. அதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தடுத்து தட்டி விட்டு அடிச்சு போடுவாங்களே தவிர கொல்ல மாட்டாங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது யோகரோ ஜஸ்ட் மிஸ்ல செத்துருப்பாரு. நல்ல வேலை வந்து காப்பாத்திட்டானுங்க. இப்ப என்னன்னா அந்த வெறிமுத்தி போனவனுங்க கண்ணா பின்னான்னு சண்டை போட்டா பரவாயில்ல, அவங்களும் பெர்ஃபெக்ட்டா கத்திய ஹேண்டில் பண்றாங்க. எப்படி எல்லாம் சண்டை போடணுமோ அதெல்லாம் வெறி பிடிச்சு போய் சண்டை போடுறானுங்க. அதுதான் இன்னுமே டஃபா இருக்குது. என்ன அந்த சண்டையிலங்கும் போது இந்த ஓமாசான்னு ஒருத்த முக்கியமான ஆள் இருக்கான், அவன் அஃபெக்ட் ஆயிட்டான். கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கண்ணெல்லாம் அப்படியே சொக்குது. என்ன மன்னிச்சிருங்க, முடிஞ்ச அளவுக்கு என்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன், என்னைய போட்டு தள்ளிருங்கன்னு வேற சொல்லுவான். இதெல்லாம் பார்க்கும்போது சாப்பருக்கு செம்ம காண்டாகும். அதான் காண்டாகுது இல்ல, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷனை கண்டுபிடிக்க வேண்டியதானே. அப்படி இல்லன்னா உடோன்ல ஒரு மருந்து யூஸ் பண்ணானே, அந்த மருந்தை போட்டாச்சு டெஸ்ட் பண்ணலாமே. எதுவும் பண்ணாம இப்படி காண்டானா மட்டும் என்ன ஆக போகுது. இங்க நம்மளுக்கு நிலைமையெல்லாம் பார்த்துட்டு செம்மையா விரி ஆகிட்டு இருக்காங்க. அவன் கொன்னு இருந்தா கூட பரவாயில்ல, சரி வீரமா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்படி எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணி கொடூரமா கொண்டுட்டு இருந்தான்னா சாப்பர் தான் நான் என்ன ஆனாலும் சரி எல்லாத்தையும் காப்பாத்தாம விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி கேசலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை காட்டுறாங்க. நம்ம லூஃபி, ஜிம்பை, சஞ்சி இவங்க 3 பேரும் வழியில வர்றவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சு தெறிக்க விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு மேல போயிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஓவரா இல்லையா? நம்ம பையன் எதையாச்சும் இழுத்து புடிச்சிட்டு ஒரு ஜம்ப போட்டான்னா பிச்சுக்கிட்டு மேல போயிருவான். இல்ல ஜிம்பைய தூக்கி வீச சொன்னா கூட சல்லுன்னு மேல போயிருவான். எதுக்கு இப்படி ஃப்ளோர் பை ஃப்ளோர் ஏறிட்டு இருக்கான்? அப்ப வீம்புக்குன்னே லேட் பண்ணணும் தானே பண்றான். அடுத்தடுத்து வில்லனுகளை பொழந்து கட்டிட்டானுங்கன்னு எப்படி காட்டுறது? அதுக்காக கூட இருக்கலாம். சரி, எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஜாலியா போயிட்டு இருந்தவங்க திடீர்னு ஷாக் ஆகி ஸ்டாப் ஆயிருவாங்க. என்னடான்னு பார்த்தா ஒருத்தன் அவன் ஆளோட கழுத்தையே போட்டு நெரிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன மன்னிச்சிருங்க, எங்களால அவங்கள ஸ்டாப் பண்ண முடியலன்னு, நீங்க எல்லாம் வீக்கா இருக்கீங்கடா, நாங்க ஸ்டாப் பண்ணுவோம் பானுங்க. அதுலயும் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி இப்ப காட்ட போறானுங்களாமா. சரி, இன்கேஸ் நம்மளே கையில செப்பல்ஸ்ல அடி வாங்கினாங்கன்னா அப்படியே தும்பப்பூல தூக்கு மாட்டிக்குவானுங்களா என்னமோ ஒண்ணு. அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தனை காட்டுவாங்க, இவன் பேரு தான் ஹேம்லெட். ஜிராஃபியோட மூஞ்சில இவன் மொத்த பாடி இருக்குது. சாரி, ஜிராஃபியோட மூஞ்சாவே இவன் மொத்த பாடி இருக்குது. அடுத்து இவன் பேரு தான் ஃபோர்ட்ரிக்ஸ். இவனுக்கு கோழியோட மூஞ்சிக்கு பதிலா இவன் பாடி இருக்குது. சொல்ல போனா 2 பேருமே ஹெட்லைனர்ஸ். சரி, சண்டை எப்படியும் படு பயங்கரமா நடக்க போகுது. மரண மாசம் போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கானு இல்லைன்னு பார்த்தா 2 பேரும் வந்து பார்த்துட்டு இவனுங்க வேற நொய்யின்ட்டு ஒரே மிதி தான், வழியா விடுங்கடா வெண்ணைகளான்னு. அவ்வளவுதான், ரெஸ்பான்ஸே இல்ல, பேன்னு கிடப்பானுங்க. லூஃபி கத்திக்கிட்டே வருவான், கைடோ வெயிட் பண்ணுறான்னு. அதே நேரம் அங்க கைடோ அட்டாக் பண்ணல. முதல்ல ஒக்கிக்கு ஓட கை போச்சு, அதுக்கப்புறம் கத்தி வச்சு அடுத்த அட்டாக்க தடுக்க ட்ரை பண்ணுவா, அதுவும் உடஞ்சு போச்சு. அவ்வளவுதான், அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவான். அதுக்கப்புறம் மூஞ்ச பார்க்கணுமே பேய் அடிச்ச மாதிரி இருப்பா. ஆமா, அவ எல்லாத்துக்குமே இப்படித்தான ஷாக் ஆயிட்டு இருக்கா. சரி, இப்ப மத்தவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. ஐ மீன் நம்ம அகசாயா நயன் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க. இவங்க ஆளுகள் இன்னும் ஏகப்பட்ட பேர் அங்கதானே அடிபட்டு கிடக்குறாங்க. அவன் அட்டாக் பண்ணும்போது குறுக்க இருந்தானுங்கன்னா அவனுக்குமே ஆபத்து. அதனால இங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்க, இவங்களை நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்களை அனுப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒக்கிக்கு கையில கட்டெல்லாம் போட்டு நெருப்ப வர வச்சு கையை அடைச்சலாம் விடுவான். கையே போயிருக்குன்னா எப்படி வலிக்கும். அட கிம்மால ஸ்வாட்ல நெருப்ப வரைக்க முடியல, அந்த ஹீட்டை வச்சு அந்த ரத்தம் வரத ஸ்டாப் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. வலி தாங்க முடியாம கதறுவான். பட் இருந்தாலுமே மறுபடியும் சண்டைக்கு ரெடி ஆயாச்சு. அப்படி அவ எந்திரிச்சு வந்து கத்தையெல்லாம் காமிச்ச உடனே கைடோ பார்த்துட்டு பரவாயில்லையே, எவ்வளவுதான் அடிபட்டாலும் சண்டையில போக்கஸ்டா இருக்கீங்களேமா. இதுக்குதான் அடி வாங்கி அவன் கவுந்தானா அடுத்தடுத்து அடி கேப் விடாம போட்டுறணும். அப்பதான் இவங்க சேஃப்டியா இருக்க முடியும். தேவையில்லாம வெட்டி நியாயம் பேசி இப்ப மறுக்காவும் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து நின்றுட்டு இருக்கான். அப்புறம் என்ன சொல்லுவானா, இந்த சாம்ராய்ஸ் மாதிரி தான் ரோஜரு, ஒயிட் பியர்டு, ஓடனு எல்லாருமே சூப்பரா அவங்க வேலையை பண்ணி கடைசியில
செத்து போயிட்டானுங்க. இது அவுடேட்டடான கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் அதையே பண்ணுவான்னு அவன் டிராகன்ல இருந்து இப்ப நார்மலா மாறிடுவான். இப்ப அவன் என்ன சொல்ல வரான்னா, இவன் கையால இவங்க செத்தாங்கன்னா அவங்கள மாதிரியே இவங்களும் பெருமையா செத்து போவாங்கன்னு. உங்க எல்லாத்தையுமே மொத்தமா இதோட முடிச்சிடறேன்னு வேற சொல்லுவானா. உடனே கின்னு இருந்துட்டு, டேய் ஓவரா வாய் பேசாரா, உன் கையால செத்தாலாம் எங்களுக்கு ஒன்னும் பெருமை இல்லடா எருமை, நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்னை கொன்னா கூட அது எங்களுக்கு கேவலம் தான்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா சொல்லிடுவான். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா கைடோ உச்சக்கட்ட வெறியாயிட்டான். இதுக்கப்புறம் இவங்களை எப்படி போட்டு பொல பொலன்னு பொலந்து கட்டுறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். டாடா.